செப்டம்பர் மாசம் வந்தாலே ஒரு சில வீட்ல இந்த பூக்கள் பூத்திருக்குங்க. எத்தன பேர் இந்த பூக்கள பார்த்துருக்கீங்க? ஆனா அழகான இந்த பூக்கள் வந்து நம்மளுடைய எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கற்றாழை செடியிலருந்து வந்த பூக்கள் தாங்க. ஆலுவேரான்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப நெறைய வீட்ல இந்த பூ வந்து இந்த செடிகள தொட்டியில கூட வச்சு வளர்க்குறாங்கங்க. நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம YouTubeலயுமே நெறைய இது பார்த்துருப்போம். எங்க வீட்லயுமே இந்த பூ வந்து வருஷம் ஒரு டைம் பூக்குங்க. ஆனா இந்த பூ வந்து நான் எங்க பக்கத்து வீட்ல எங்க ஃப்ரெண்டு வீட்லருந்து எடுத்தேங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க. இது வாழைப்பூ மாதிரியே தாங்க இருக்கும். வாழைப்பூவ நம்ம மடல்களுக்குள்ள இருந்து நம்ம சமைக்கிற பகுதிய எடுப்போம் இல்லைங்களா? அதே மாரி தாங்க இருக்கும். உள்ளார மகரந்தங்களும் அதே மாரி தாங்க இருக்கும். ஆனா இதையுமே சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்றாங்கங்க. ஆனா நாங்க வந்து இன்னும் சமைச்சதெல்லாம் இல்லைங்க. நீங்க யாராவது சமைச்சு சாப்ட்டுருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா மறக்காம சொல்லுங்கங்க. எங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த கத்தாழை செடியில நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நம்ம வரப்போற வீடியோல ஒண்ணொன்னா பார்க்கலாங்க. ஆனா, இந்த வாழைப்பூக்கள வந்து நாம இன்னும் சமைச்சு சாப்பிட்டது இல்லைங்க. இந்த பூக்களோட காம்பு பகுதி வந்து நல்ல தடிமனாகவும் நீண்டு இருக்குங்க. பூக்களும் வாழைப்பூ மாரியே தாங்க இருக்கும். இதுக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த 3 மாசம் தாங்க நல்ல சீசன் டைம். இந்த டைம்ல தாங்க பூக்கும். அதுவுமே முதிர்ந்த செடியில தாங்க இந்த பூக்கள் வந்து வரும். எல்லா செடியிலுமே வராதுங்க. முதிர்ந்த செடியா இருந்ததுன்னா, அந்த செடிகள்ல இந்த பூக்கள் வருங்கங்க. ஆனா வந்து ஒரு சிலர் வந்து இந்த பூக்கள் பூப்பது வந்து நல்லதுன்னு சொல்றாங்க, கெட்டதுன்னு சொல்றாங்கங்க. ஆனா எங்க வீட்ல வருஷம் ஒரு டைம் பூ வந்துட்டே தாங்க இருக்கும். எல்லாமே நல்லதா தாங்க நடக்கும். செடிகள் இருந்தா பூக்கள் வரதாங்க செய்யும். அப்படியே உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்